ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் இன்றைக்கி Realme C2 ஸோ இதோட ஃபுல் ஸ்பெக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதே போல் டெக்னிக் அதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். Realme C2 ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Realme C1 பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு 7000 பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2GB RAM 15GB மெமரி 12 கேமரா ஸோ நல்ல ஒரு பேட்டரி நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7000 கொடுத்தாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் நல்லா ரீச் ஆச்சு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ Realme C2 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஏப்ரல் 24 ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா Realme 3 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது C2 பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஓவரால் பார்ப்போம் நம்ம. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அது போக அதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் இருக்குது. கார்னியர் கொர்லா கிளாஸ் 5 கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து 12 கேமரா கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான்ச் டிஸ்பிளே அதாவது வாட்டர் மார்க் டிஸ்பிளே கொடுக்குறதால பேக் சைடு வந்து 13+2 ஸோ 2 MP கேமரா கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அப்பச்சர் வேல்யூ பார்க்குறப்ப 2.2 அப்பச்சர் வேல்யூ இருக்குது. ஸோ பேக் சைடில் இருக்கிற அந்த 13 MP பார்த்தீங்கன்னா 2.0 அப்பச்சர் வேல்யூம் அந்த 2 MBக்கு 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் கால்குலேஷன் பார்க்குறப்ப கட்டாயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் ப்ராசரில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற எல்லாமே மீடியாடெக்கில் கொடுத்துருந்தாங்க. P70 இது மாதிரி ப்ராசர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மீடியாடெக் ஹைனான ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P70 தான். ஸோ ஒரு கேமிங்காகவும் சரி மற்ற நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் சரி இந்த உள்ள பட்ஜெட்டில் கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து P70க்குள்ள எல்லா மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக இதுக்கு உங்களுக்கு சப்ராண்ட் ரியல்மியோட சப்ராண்ட் எடுத்துக்கிட்டோம் ஓப்போ. ஸோ ஓப்போவில் ஹைரன் மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில மாடலில் வந்து மீடியாடெக்கில் கொடுக்காங்க, P70லாம் கொடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போ தவிர்த்து சில எக்ஸ்ட்ரா வேறு பிராண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா P70 ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ அந்த P70 ப்ராசர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். Snapdragon 660 காட்டிலையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நியூ ப்ராசர் கூட. ஸோ ஒரு கால்குலேஷன் பார்த்து நார்மல் பெர்ஃபார்மன்ஸும் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்பவும் சரி, ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறப்பவும் சரி, ஸோ மற்றபடி நார்மல் ஒரு கேமிங் விளாட்றப்பவும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த P70 ப்ராசர் வந்து கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து P22 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் தான் கூட. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது ஓவரால் பார்க்குறப்ப கட்டாயம் பெஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 வேரியண்ட்டில் வர்றாங்க. 2GB RAM 15GB மெமரியோடையும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3GB RAM 30GB மெமரியோடையும் கொடுக்குறாங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கலாம் 6500 ரூபாய்க்கு ஒரு 2GB RAM 15GB மெமரியோட டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்டோட பார்த்தீங்க அப்படின்னா 3GB RAM 32GB ஃபிங்கர் பிரிண்டோட சேம் இதே ஆப்ஷனில் ஒரு ஆள் கால்குலேஷன் பண்ணி பார்க்குற இதே ஆப்ஷனில் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்டோட கொடுக்குறாங்க. அது ஒரு 8000 பட்ஜெட் கொடுக்குறாங்க. 7990 ரூபாய் வரும். ஸோ மாடலு. ஸோ டிசைனிங் கலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ப்ளூ அது பிளாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சைனிங்கோட கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா F7 கொடுத்துருந்தாங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா Realme 2லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் சைடு வந்து அவ்வளோ இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ஒரு 45 டிகிரி ஆங்கில வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு சைனிங்கான ஒரு நல்ல ஒரு இமேஜ் கொடுக்கும் நான் சொல்லுவேன். நான் பேக்கில் வந்து கிளாசிக் பைலில் வந்து மெயின் பண்ணியிருக்கிறதால மொபைல் வந்து ஃபில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது கலர் பார்க்குற ப்ளூ பிளாக்கு மற்றும் ஐஸ் லேக் இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐஸ் லேக்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹானரில் வந்து அதிகமாக வந்து அந்த ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹானர் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த பேட்டரி வந்து நல்லா இருக்கும்னு கிடைக்கும், கட்டாயம் நல்லா தான் இருக்கும். 4030 வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா சேம் இந்த தான் கொடுக்குறாங்க. இதில் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா Type C போர்ட் வந்து இதில் இன்ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ ப்ராசரு, டிஸ்பிளே சைஸு, ஸோ மற்றபடி கேமரா கிளாரிட்டி, பேட்டரி இதெல்லாம் ஓவரால் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கட்டாயம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் முன்பே சொன்னது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.